57 லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டிருப்பதாக தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்திருக்கிறாங்க. இது வரைவு வாக்காளர் பட்டியலில் மனதிற்கு நிறைவான வாக்காளர் பட்டியல். ஏன்னா போலி வாக்காளர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் எல்லாம் நீக்கப்பட்டு இருக்கிறார்கள். நான் ஒரே ஒரு கேள்விதான் இதை எதிர்த்தவங்கிட்ட கேட்கிறேன். தேர்தல் முடிஞ்ச பிறகும் எஸ்ஐஆர் வச்சிருக்கலாம்னு சொன்னீங்களே, அப்ப இந்த 1 கோடி வாக்காளர் என்று சொல்லப்பட்டவர்கள் போலி ஜனநாயகத்தை உருவாக்கி இருப்பார்களா இல்லையா? போலியான வெற்றியை உருவாக்கி இருப்பார்களா இல்லையா? ஆக போலியாக வாக்காளர்களாக மாறி இருப்பார்களா இல்லையா? அப்போ அரசாங்கம் ஒரு நடவடிக்கை எடுத்தது என்றால், அதுவும் தேர்தல் ஆணையம் ஒரு நடவடிக்கை எடுத்தது என்றால் அது மக்கள் நலனுக்காக. ஏற்கனவே பீகார்ல ஒரு முன்னுதாரணம் இருக்கிறது. ஆனா முதர்ந்தே இது பூதாகரமாக இது. அதனால்தான் வரவேற்றவர்களுக்கு மகிழ்ச்சி, எதிர்த்தவர்களுக்கு கவலை. ஐயோ நாம எதிர்த்தோம், ஆனா பாருங்க பட்டவர்த்தனமா இன்னும் முதலமைச்சர் தொகுதியிலேயே அதிகமாக வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால், இன்னைக்கு எல்லாமே ஏற்கனவே திமுகவை பொறுத்த மட்டில் 1967 இருந்து இவங்க ஓட்சோரின்னு பாஜகவை சொல்றாங்க. இது ஓட்சோரின்ற வார்த்தைக்கு தகுதியானவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் தான். ஆக இன்று வாக்குகள் எல்லாம் சீரமைக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு சீரமைக்கப்பட்ட பட்டியல். அதனால் மறுபடியும் 2 முறை, ஒரு முறை வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள், பின்பு வெரிஃபை பண்ண போறாங்க. ஆக இது இவ்வளவு டிரான்ஸ்பேரண்டா நடக்கிற ஒரு திட்டத்தை எதிர்த்ததின் விளைவை இவர்கள் எல்லாம் சந்திக்க போகிறார்கள். தலைநகர் சென்னையில மட்டும் 14 லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மாவட்டத்திலுமே லட்சக்கணக்கில் வாக்குகள் இல்ல அப்படிங்கிற மாதிரியான தரவு வந்திருக்கு. இல்ல, இதுதான் நமக்கு எவ்வளவு ஆச்சரியமான விஷயமா இருக்குது. அப்ப நம்ம எந்த ஜனநாயகத்தின் மீது தேர்தல் நடந்து கொண்டிருந்தது? எந்த போலி வாக்காளர்கள் அடிப்படையில் 1 கோடி வாக்காளர்கள் என்பது சாதாரண விஷயம் இல்ல. ஆக நமக்கு எல்லா இடங்களிலும் 2000 3000 வாக்கு வித்தியாசத்துல எல்லாம் தோல்வியை தழுவி இருக்கிற போது 1 லட்சம் வாக்காளர்கள் சில தொகுதிகள் எல்லாம் போலி வாக்காளர்கள் என்றால், அவர்களெல்லாம் அவர்கள் போலி வாக்காளர்கள் போடப்பட்ட வாக்காளர்களாக இருக்கின்ற பட்சத்தில் சதவீதம் எந்த அளவிற்கு போலி சதவீதமாக இருந்திருக்கிறது என்றால், இதனால்தான் எல்லாம் 26 முடியட்டும் 26 இவங்களை முடிக்கிறதுக்கு தான் எஸ்ஐஆர் வந்திருக்கிறது. நான் எல்லா கட்சி நேர்மையா சந்திக்கணும். ஆனா நேர்மையா சந்திக்கிறவங்களுக்கு இது பிரச்சனை இல்லை. நேர்மை இல்லாமல் சந்தித்து அந்த வாக்காளர்கள் ஏறி நின்று வெற்றியை பறித்துக் கொண்டிருந்தார்கள், அவர்களுக்கு இது பிரச்சனை. திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் விஜயோடைய தமிழக வெற்றி கழகமா கடுமையா எஸ்ஐஆரை எதிர்த்தாங்க. சோ இது தேர்தல்ல இது எப்படி நமக்கு எதிரொலிக்கும் நினைக்கிறீங்க மேம்? இல்ல, இதுல எதிரொலிக்கிறது மக்கள் வாக்களிக்க போறார்கள். ஆனா போலி வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனா அது விஜய் கட்சியா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், ஒரு நல்ல திட்டத்தை எதிர்த்தோமே அப்படின்றது முதலில் அவங்க உணரணும். 1 கோடி வாக்காளர்கள் சும்மாவா? ஆக 1 கோடி வாக்காளர்கள் பொய்யா வாக்களிச்சு அப்ப உண்மையான ஜனநாயகம் வெற்றி பெற்றுக் கொண்டிருந்ததா? உண்மையான ஜனநாயகம் வாக்களிக்க வேண்டியவர்கள் வாக்களிப்பதுதான் உண்மையான ஜனநாயகம். வாக்களிக்க கூடாதவர்கள் வாக்களிப்பது எப்படி ஜனநாயகம் இருக்க முடியும்? ஆக ஓட்சோரி சொல்றதுல இவங்க தான் ஓட்சோரி. வாங்கப்பட்ட வெற்றிகள் இவங்கள் தான், திமுக கூட்டணி தான் நான் தெளிவா சொல்ல முடியும். அதனால நேர்மையான ஒரு தேர்தல் நடப்பதற்கு இது வழிவகுக்கும். ஏற்கனவே திமுக கூட்டணி இந்தி கூட்டணி சொல்லிட்டு இருந்தது ஆரம்பத்திலிருந்து. பாஜக தேர்தல் ஆணையத்தை கையில வைத்துதான் இந்த வேலைகள் எல்லாம் செயல்பட்டு வந்தாங்க. இப்போ தமிழ்நாட்டுல பீகாரை விட அதிகமா கிட்டத்தட்ட 1 கோடி வாக்குகளை நீக்கியிருப்பது அவங்க வெற்றி பெறணுங்கிறதுக்காக தேடி எங்கெங்க திமுக சாதகமா இருக்கோ அங்கெல்லாம் நீக்கி இருக்கதா அடுத்தது சொல்ல பட்டியல் வெளியிட போது திமுக காரங்களும் பார்க்க தான் போறாங்க. வேண்டாதவங்க நீக்கிறதா திருப்பி அது சேர்க்க தான் போறாங்க. ஆக இது இவ்வளவு வெளிப்படைத்தன்மையா இருக்கும்போது திமுக இது மாதிரிதான் பொய் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். இனிமேல் மக்கள் அதை நம்ப மாட்டார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சிவராஜுடன் செய்தியாளர் வீரகுமார். எஸ்ஐஆர் நடவடிக்கைகள் என்பது நேர்மையான தேர்தல் நடைபெறுவதற்கு வழிவகுத்திருப்பதாக பாஜக மாநில முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் புதிய தலைமுறைக்கு பேட்டியளித்த போது தெரிவித்திருக்கிறார். வாக்களிக்க கூடாதவர்கள் வாக்களிப்பது எப்படி ஜனநாயகம் என்ற கேள்வியையும் அவர் முன்வைத்திருக்கிறார்.